மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிமெண்ட் தளத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு செய்ய வேண்டிய அடிப்படை பணிகளை கூட சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து செய்ய வேண்டிய அவல நிலை உள்ளதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் தேதி அறிவிப்பு குறித்து பேசிய அவர், இந்த திமுக ஆட்சி விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. தமிழகம் போதை மாநிலமாக மாறிவிட்டது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டது என சாடினார். மேலும் நடிகர் விஜய் மற்றும் கூட்டணி குறித்த கேள்விக்கு, எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்க மக்கள் தயாராகிவிட்டதாகவும், கூட்டணி முடிவுகளை பொதுச் செயலாளரே எடுப்பார் என்றும் உறுதிபட தெரிவித்தார். திமுக அரசை விமர்சித்து பேசிய அவர், நடிகர் கமலஹாசனே தற்போது திமுக அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிவிட்டார். விளம்பரத்திற்காக சொல்லவில்லை, மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என அவரே பதிவிட்டுள்ளார். இதுவே இந்த ஆட்சியின் தோல்விக்கு சான்று என தெரிவித்தார். மேலும் நடிகர் வடிவேலு திமுகவிற்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளதால் அதிமுகவின் வெற்றி இப்போதே உறுதியாகிவிட்டது என நகைச்சுவையுடன் கூறி பேட்டியை முடித்தார். எல்லாருக்குமானதான தொழிலாளர் அனைத்து கட்சி, திமுக, கம்யூனிஸ்ட், மதிமுக, காங்கிரஸ் எல்லாமே உள்ளடக்கம் தான். தொழிலாளர் வர்க்கம்னா எல்லாம் ஒண்ணுதான். தொழிலாளர் எல்லாம் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்றது நல்லது தானே. விரைவாக இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். விரைவு கட்டுறதுக்கு மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. உறுதியாக மக்கள் மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நாங்க போற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அனைத்து இடங்கள்லையுமே மக்கள் சொல்லுவது இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். எங்கே சட்ட ஒழுங்கு மோசம், எங்களுக்கு பெண்கள்லாம் சொல்றாங்க எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, போதை மாநிலம், போதை ஆசாமியிலிருந்து எங்களை காப்பாற்றுவது பெரும்பாடாக இருக்கிறது. எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாழாகிவிடும் என்ற பயம் இருக்கிறது. எனவே அச்சுறுத்தல் இருக்கிறது. எனவே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது மக்களுடைய முடிவாக இருக்கிறது. அதெல்லாம் நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? எங்களை பொறுத்த அளவுக்கு மக்கள் களம் நல்லா இருக்கு. களம் எங்க எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றதுல மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கு. அதுல மாற்ற கருத்தே இல்லை. யார் வந்தாலும் நாங்க ஏற்கனவே சொல்றோம், எங்க தலைமையை பொறுத்த அளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் சொல்றதுதான் யார் தோழமையா கொள்ளுவது, தேர்தலிலே பணி சேர்த்து அவர்களை அரவணைத்து செல்வது என்பது எங்க பொதுச் செயலாளர் தான் அது எல்லாம் நடவடிக்கை எடுப்பார். எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் என்ன